வேதாகமத்தின் முதல் வசனம் தேவனின் சிருஷ்டிப்பின் அதிகாரத்தை சொன்னால், இரண்டாம் வசனம் அந்த சிருஷ்டிப்பின் நேர்த்தியையும் ஆவியானவரின் செயல்பாட்டையும் நமக்கு விவரிக்கிறது. தேவன் பூமியை பார்த்தபோது பூமியானது இன்னும் மனிதர்களுடைய வாழ்வுக்கு முழுமையான வடிவம் இல்லாமல் இருந்தது. இதை 3 நிலைகளில் வேதம் விளக்குகிறது. முதலாவது ஒழுங்கின்மையும் வெறுமையும். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். ஒரு கட்டிடக் கலைஞர் ஒரு பெரிய மாளிகையை கட்டப்போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆரம்பத்தில் அந்த இடத்தில் செங்கல், மணல், ஜல்லி என எல்லாம் சிதறி கிடக்கும். பார்ப்பதற்கு அது ஒரு குப்பை மேடு போல ஒழுங்கற்று இருக்கும். ஆனால் அந்த பொறியாளரின் வரைபடத்தில் அது ஒரு அழகான மாளிகை. அதுபோலவே பூமி இன்னும் ஒரு முறையான வடிவத்தை பெறாமல் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு வெறுமை நிலையில் இருந்தது. இரண்டாவது ஆழத்தின் மேல் இருள். ஆழம் என்பது பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பை குறிக்கிறது. ஒளியை படைப்பதற்கு முன்பாக பிரபஞ்சம் முழுவதும் கும்மிருட்டில் மூழ்கியிருந்தது. எந்த ஒரு அசைவோ ஜீவனோ இல்லாத அமைதியான இருள் அது. மூன்றாவது ஆவியானவரின் அசைவாடுதல். அசைவாடுதல் என்பதற்கு எபிரேய மொழியில் ரகாப் என்று பெயர். இதற்கு ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு உயிர் கொடுக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் சிறகுகளை விரித்து அடைக்காத்தல் என்று பொருள். ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் தேவனை அறியாத போது அவனது வாழ்வு ஆதி பூமியைப் போலவே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் நோக்கமின்றி இருளில் தத்தளிக்கும். உங்கள் வாழ்க்கை இருட்டாக இருக்கும் போது நீங்கள் கைவிடப்பட்டதாக உணரலாம். ஆனால் இருள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் ஆவியானவரின் செயல் அசைவாடுதல் தொடங்குகிறது. அந்த உயிரற்ற சூழலுக்குள் புதிய ஜீவனை கொண்டு வரவும் குழப்பமான வாழ்வை ஒழுங்குபடுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை இருளில் செத்து போனது போல தெரிந்தாலும் அந்த அந்தகாரத்தில் தான் அதற்குள் இருக்கும் ஜீவன் முளைக்க தொடங்குகிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை இன்று ஒழுங்கற்று வெறுமையாக தோன்றுகிறதா? கவலைப்படாதீர்கள். ஆவியானவர் இன்னும் உங்கள் சூழ்நிலையின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருள் என்பது முடிவல்ல. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றும் தேவன் சீக்கிரம் உங்கள் வாழ்வில் ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஆவியானவர் உங்களை ஒரு அழகான நந்தவனமாக மாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்கள்.